வணக்கம் மக்களே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறோம்? இன்னைக்கு மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். விசேஷ வீட்டில் செய்கிற மாதிரி, காது குத்துக்கு கல்யாண வீட்டில் செய்கிற மட்டன் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க விசேஷத்தில் செய்கிற மாதிரி நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கிற பொருளை பார்த்துக்கலாம். காமுடி துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா. இப்போது குழம்புக்கு சேர்க்குற பொருள்லாம் பார்த்துக்கலாம். தோல் உரித்த சின்ன வெங்காயம் 100 கிராம், உரித்து கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம், 2 பெரிய பச்சை மிளகாய், நறுக்கிய தக்காளி பழம் 4, கருவேப்பிள்ளை, புதினா, கொத்தமல்லி தழை தேவையான அளவு, பட்டை, லவங்கம், கல்பாசி, ஏலக்காய், பூவு தேவையான அளவு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், மட்டன் குழம்பு பொடி 2 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1,5 டேபிள் ஸ்பூன், கறி மசால் தூள் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1,5 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1 டீஸ்பூன், சிறுஞ்சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சாறு எடுத்து வச்ச ஒரு எலுமிச்சம்பழம், 100 மில்லி நல்லெண்ணெய். இங்கே பாருப்பா. சொல்லுங்கம்மா. 1/2 கிலோ எலும்பு கறி குழம்புக்கு வெட்டி சுத்தம் பண்ணி வச்சிருக்குப்பா. சரிங்கம்மா. விசேஷ வீட்டிலப்பா விறகடுப்பில் சட்டியில் எல்லாமே போட்டு ஒன்றா வேக வைப்பாங்கப்பா. சரிங்கம்மா. நம்ம வீட்டில் குக்கரில் வச்சுக்கோம்ப்பா. ஆமாம், அது சட்டியில் வேக வச்சா ரொம்ப நேரம் ஆகும். ரொம்ப நேரம் ஆகும்பா. இது குக்கரில் வச்சு நம்ம தனியாக வச்சுட்டு இப்போ குழம்பு சேர்க்கும்போது அதை ஒன்றா சேர்த்துக்கலாம்ப்பா. சரிங்கம்மா. வாங்க கறியை குக்கரில் போட்டு 7 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, குக்கரில் கறியை போட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். நீ 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். சரிங்கம்மா. உப்பு நல்லா சேர அளவு கிண்டி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ கறி வேகிறதுக்குள்ளே தேங்காவையும் கசகசாவையும் அரைச்சிக்கலாம். தேங்காவை போட்டுக்கிறேன். சரிங்கம்மா. கசகசாவை போட்டுக்கிறேன். சரிங்கம்மா. இப்போ அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சரிங்கம்மா. மட்டனை வேக வச்சாச்சு. சரிங்கம்மா. சூப்பராக வெந்திருக்கு. சூப்பர். கசகசாவும் தேங்காயும் அரைச்சி வச்சாச்சு. சரிங்கம்மா. வாங்க குழம்பு வைக்கலாம். இங்கே பாருப்பா. சொல்லுங்கம்மா. கறி எப்படி சூப்பராக பஞ்சு மாதிரி வெந்திருக்குப்பா. இந்த கறியை அப்படியே குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும்பா. சூப்பர்மா. வாங்க சமைக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சுப்பா. சரிங்கம்மா. சட்டி வச்சாச்சு. எடுத்து வச்ச 100 நல்லெண்ணெயை ஊற்றிக்கிறேன்பா. ஓகேம்மா. காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சுப்பா. ஓகே. எடுத்து வச்ச பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம்ப்பா. சரிங்கம்மா. எண்ணெயில் நல்லா பொரியணும்ப்பா. ஓகே. எப்படி பொரியணும் பாரு. இப்போ உரிச்சு வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேப்பா வெங்காயம் நல்லா வதங்கணும்பா. ஓகே. சின்ன வெங்காயம் எண்ணெயிலே நல்லா வதங்கணும். ஆமாப்பா. வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை போடுறேன்ப்பா. சரிங்கம்மா. சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் சேர்ந்தா நல்லா இருக்கும்பா டேஸ்ட்டு. அதுக்கு தான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போடுறது. ஓகே. வெங்காயம் எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கும் போதேப்பா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். ஓகே. எடுத்து வச்சிருக்க 2 பெரிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறீங்க. ஆமாப்பா. இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிரும்பா பச்சை மிளகா. ஓகே. வெங்காயம் எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கும் போதேப்பா 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். ஓகே. கல்லுப்பு போடுறேன். கறியில் வேற சேர்த்துருக்கீங்களா? கறியில் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். கடைசியில் குழம்புல பார்த்துட்டு சேர்த்துக்கலாம்ப்பா. ஓகே. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுப்பா. சரிங்கம்மா. வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். ஓகே. வெட்டி வச்ச 3 தக்காளி பழம். ஆமாப்பா. இது நல்லா வதங்கணும்பா. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும். தக்காளி பாதி வதங்கிட்டு இருக்கும்போதே இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம்பா. ஓகேம்மா. பச்சை வர போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும்பா. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடணும். பச்சை வர போகணும். ஓகே. இந்த எண்ணெய் பிரிஞ்சுண்டா மேலே வருது பாரு, அந்த மாதிரி வந்துடணும். வருதா? கரெக்ட். 100 கொழுப்பு எடுத்து வச்சிருக்கோம்ப்பா. சரிங்கம்மா. அது வெங்காயம் தக்காளியோட சேர்த்து வணக்கணும்னா அது கரைஞ்சி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. ஓகே. இப்போ அந்த கொழுப்பையும் அதில் போட போகிறீங்க? ஆமாப்பா. சரிங்கம்மா. கொழுப்பு நல்லா சேர்ற மாதிரிப்பா எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விட்டுக்கணும். அப்படி இப்போ எல்லாம் வதங்கிட்டு இருக்கும் போதே கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி தழை எல்லாம் சேர்த்துக்கிறேன். சரிங்கம்மா.
நல்லா எல்லாம் சேர்ற அளவுக்கு கிண்டி விடணும்ப்பா. சரிங்கம்மா. இந்த கொழுப்பு நல்லா வணங்கிருச்சுல. ஆமாம். இல்லை பாரு. இப்போ வெங்காயம் தக்காளி கொழுப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சுப்பா. சரிம்மா. மசாலா சேர்த்துக்குவோம். ஓகேம்மா. மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன்ப்பா. சரிங்கம்மா. தனி மிளகாத்தூள்ப்பா. ஓகேம்மா. மட்டன் மசாலாப்பா. ஓகேம்மா. சிறுஞ்சீரகம் பெருஞ்சீரகம் பொடிப்பா. ஓகே. மஞ்சத்தூள். மஞ்சள் தூள். லாஸ்ட்டாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். ஓகேம்மா. இந்த மசாலா அளவுலாம் வீடியோ ஸ்டார்டிங்கே சொல்லியாச்சு. அளவு அங்கே பார்த்துக்கோங்க, கரெக்டான அளவு அங்கே இருக்கும். இப்போ மசாலா சேர்ற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடணும்பா. சரிங்கம்மா. இப்படி நல்லா கிண்டி விட்டா தான் எல்லாமே நல்லா சேர்ந்து வரும். மசாலாலாம் சேர்த்தாச்சுப்பா. சரிங்கம்மா. வேக வச்ச கறியை ஊற்றிக்குவோம் தண்ணியோட. ஆமாப்பா. சரிங்கம்மா. கறியை நல்லா கறி தண்ணியோட எல்லாம் சேர்த்து ஊற்றியாச்சுப்பா. ஓகேம்மா. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கணும்பா. அப்படி ஓகே. மசாலாலாம் சேரலாம் கிண்டி விட்டுக்கணும். ஆமாப்பா. கறி வேக வச்ச தண்ணியப்பா குழம்புல சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்பா. ஓகேம்மா. இப்போ தேங்காய் அரைச்ச மிக்சியில் அந்த தண்ணியை கழுவி ஊற்றிக்கலாம். ஓகேம்மா. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் கசகசாவை ஊற்றிக்கலாம். சரிங்கம்மா. தேங்காய் ஊற்றியாச்சுப்பா. சரிங்கம்மா. அதை கழுவி அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறம்பா. ஓகேம்மா. நல்லா சேர்ற மாதிரி கிண்டி விடணும்ப்பா. இப்போப்பா எலுமிச்சை சாறை ஊற்றுவோம். சரிங்கம்மா. ஒரு பழம். ஆமாப்பா. எல்லாம் நல்லா சேர்த்து கிண்டி விடணும்ப்பா. சூப்பர். உப்பு கரெக்டாக இருக்குப்பா. போதும்பா. ஓகேம்மா. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு, எல்லாம் வெந்த கறி தானே, 2 நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம். ஓகே. 2 நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம். ஆமாப்பா. இங்கே பாருப்பா. சொல்லுங்கம்மா. கறியும் கொழுப்பும் நல்லா சூப்பராக வெந்து நல்லா இருக்குப்பா. வாசனை சூப்பராக இருக்குது. ஆமாப்பா. அவ்வளோதான்ப்பா. ருசியான மட்டன் குழம்பு ரெடி. சூப்பர். இன்னைக்கு நம்ம வீட்டில் விசேஷ வீட்டில் செய்கிற மாதிரி மட்டன் குழம்பு செஞ்சுருக்கோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.